அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழிசையின் தந்தை குமரி அனந்தன் மறைந்த நிலையில் அவருக்கு அமித்ஷா நேரில் ஆறுதல் தெரிவிக்க சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரி அனந்தன் உயிரிழந்தார். உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு கட்சி அமைப்பினரும் அதே போன்று பல்வேறு திரை பிரபலங்களும் வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்னை வருகை தந்துள்ள அமித்ஷா தற்பொழுது கிண்டி ஐடிசி ஹோட்டலில் இருந்து தற்பொழுது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஜேசி அதே போன்று டிசி மற்றும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மத்திய பாதுகாப்பு படை போலீசாரும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று வருகை தந்த அமித்ஷா சென்னை ஐடிசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக பல்வேறு கட்சி தரப்பிலிருந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனை அடுத்து அமித்ஷா வருகை அடுத்து தற்பொழுது தமிழிசைக்கு அவருடைய தந்தை உயிரிழப்பு தொடர்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நேரடியாக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் வழிநடுக்கிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 நாள் சுற்றுப்பயணத்தில் 2 நாள் சென்னை வருகை தந்துள்ள அமித்ஷா அடுத்தபடியாக தமிழகத்துடைய அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற பதவியும் அறிவிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த இதுவானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் இதனை அடுத்து அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு கட்சி தரப்பிலும் அவரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து தற்பொழுது அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலும் இது தொடர்பாக அடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளிகிருஷ்ணன்.